என் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஜெயம் ரவி தன்னோட டிவோர்ஸ் பத்தி முதல் முறையை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. யூடியூபரான ஆர்ஜி ஷா ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டிவோர்ஸ்க்கு இதுதான் காரணம், ஜெயம் ரவி என்கிட்ட இதை ஷேர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு வாரமா ஆர்த்தியும் ஜெயம் ரவியோட டிவோர்ஸ்க்கு இது காரணமா இருக்கலாமா, அது காரணமா இருக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஜெயம் ரவி சொல்லியிருக்க விஷயங்கள் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயம் ரவிக்கு தனியா பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையா, எல்லாமே ஆர்த்தி தான் பார்த்துக்கிறாங்களா. ஆர்த்தி என்ன வேணா செலவு பண்ணலாம், ஆனால் நான் செலவு பண்ணால் எனக்கு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்டால் பரவாயில்ல, என் அசிஸ்டன்ஸ் கிட்டையும் என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். இது போக 6 வருஷமாக நான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணல. ஏன்னா எந்த மெசேஜ் வந்தாலும் எதுக்கு, ஏன், எப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால தான் என்னோடய டிவோர்ஸ் போஸ்ட்டை நான் போடவே இல்லை. ட்விட்டரில் நான் போட்டிருந்தேன். இப்போது மெட்டா மூலியமாக இன்ஸ்டாகிராமை நான் ரிக்கவரும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், என் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. நான் 3 படங்கள் எங்கள் மாமியாரான ஆர்த்தியோட அம்மாக்காக பண்ணி கொடுத்தேன். அவங்க ப்ரொடக்ஷனில் பண்ண 3 படமே லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விசாரித்து பார்க்கும்போது அது எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை தான் ஈட்டியிருக்கு. ஆனால் எப்போவுமே சரியாக பண்ணலை, நீங்கள் இதுக்கு லாகிப்பட்டு வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் என் பேர்லேயும் ஆர்த்தி பேர்லேயும் தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குமே நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் இப்போ கூட என் கை உங்கள் கைக்குள்ளே தான்ப்பா இருக்குது அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லக்கூடிய டயலாக் மாதிரியே தான் நிஜ வாழ்க்கையிலும் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒரு இன்டர்வியூவில் அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதும் என்னை கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல தன்னால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் அவர் கல்யாண வாழ்க்கையும் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ரீசெண்டாக கோபிநாத் கூட கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஜெயம் ரவி சொல்லியிருப்பாரு, இதுக்கு மேலே என்னோட மனசாட்சிக்கு என்ன தேவையோ, என்னோட ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதுபடி நான் படங்கள் பண்ணலான்னு இருக்கேன். பேக் ஸ்டெப் இனிமேல் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட டிவோர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே தனக்காக ஜெயம் ரவி வாழ போகிறாரு அப்படிங்கிறது தான் கோபிநாத்தோட இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப அப்பட்டமாகவே தெரிய வருது. இந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னங்க ரியாக்ட் பண்ணுறீங்க? ஒரு பையன் இத்தனை வருஷம் சகிச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியாதுங்க அப்படின்னு அதை கால் ஆஃபும் பண்ணியிருக்காரு. உங்களோட கருத்துக்களை இப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.